வெற்றி என்பது எல்லாருக்கும் எளிதா கிடைக்கிறது இல்லை. சில நேரங்கள்ல வாழ்க்கை நம்மள ஒட்டுமொத்தமா உடைச்சிடும். திருமண தேதி வரைக்கும் ஏதோ ஒரு காரணத்தால அது பாதியிலே நின்று போறது ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய மனவலி. அந்த வழிகளை தாண்டி சாதிச்சவங்க தான் ஸ்மிருதி மந்தனா. வெல்கம் டு த சேனல் திஸ் இஸ் டெய்லி ட்ரை. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நிச்சயதார்த்தம் முடிஞ்சு கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருந்த நேரம் அது. ஆனா எதிர்பாராத விதமா அந்த திருமணம் நின்று போச்சு. சுத்தி இருந்தவங்க என்ன பேசுவாங்க, சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க, இப்படி 1000 கேள்விகள் ஒரு பக்கம் இருந்தாலும் தன்னோட கனவு, தன்னோட அடையாளம் சிதைஞ்சிடக்கூடாதுன்னு மந்தனா உறுதியா இருந்தாங்க. அந்த நேரத்துல அவங்க அனுபவிச்ச வேதனை யாருக்கும் தெரியாது. தனிமையில அழுத நாட்களை விட தன்னை தேடி வந்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருந்துச்சு. பொதுவா ஒரு கஷ்டம் வந்தா நம்ம வீட்டுக்குள்ள முடங்கிடுவோம். ஆனா ஸ்மிருதி அப்படி பண்ணல. தன்னோட மனவலியை போக்க அவங்க தேர்ந்தெடுத்த மருந்து கிரிக்கெட். மைதானத்துக்குள்ள இறங்குனா அந்த யார் தான் தன்னோட உலகம்னு முடிவெடுத்தாங்க. அந்த பிரிவும் அந்த துயரமும் அவங்களுக்குள்ள ஒரு வைராகியத்தை உருவாக்குச்சு. தோத்துட்டாங்கன்னு உலகம் நினைக்க கூடாது, மீண்டு வந்தாங்கன்னு உலகம் வியக்கணும்னு நினைச்சாங்க. இந்த வைராகியம் தான் ஆர்சிபி அணிக்கு அந்த பெருமையை தேடி தந்தது. கடந்த சீசன்ல ஏற்பட்ட தோல்விகள், பர்சனல் லைஃப்ல நடந்த கசப்பான சம்பவங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒரு சிங்க பெண்ணா களம் இறங்கினாங்க. ஒவ்வொரு ரன் அடிக்கும் போது, ஒவ்வொரு மேட்ச் ஜெயிக்கும் போதும் அவங்க மனசுல இருந்த பாரம் குறைஞ்சது. கடைசியில் அந்த 2வது IPL கோப்பையை தூக்கும் போது அது வெறும் கிரிக்கெட் வெற்றியா மட்டும் தெரியல, தன்னோட வாழ்க்கையில ஜெயிச்ச ஒரு பெண்ணோட கம்பீரமா தெரிஞ்சது. வாழ்க்கையில எது நின்னாலும் உங்க வளர்ச்சி நிற்க கூடாது. கல்யாணம் நின்று போறது ஒரு முடிவல்ல, அது ஒரு புது தொடக்கம்னு மந்தனா நிரூபிச்சாங்க. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஏற்பட்ட தோல்விகள் உங்களை முடக்கலாம். ஆனா நீங்க வைக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களை அடுத்த உயரத்துக்கு கொண்டு போகணும். இன்னைக்கு ஸ்மிருதி மந்தனா கையில் இருக்கிறது வெறும் கோப்பை இல்லை, பல காயங்களை மறைச்சிருக்கிற ஒரு சாதனை. மனசு உடைஞ்சு போயிருக்க பல பேருக்கு ஸ்மிருதியோட இந்த வாழ்க்கை ஒரு பெரிய பாடம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்திருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள். நன்றி, வணக்கம்.